வணக்கம். உங்களுக்கு ஒரு மூவி ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருக்குது. ஆனால் ரிவ்யூ எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்படியே ரிவ்யூ பண்ணணும்னு உட்காந்தாலும் 2 வாரத்துக்கு மேலே பேச வரலையா? அப்படியே பேசினாலும் என்ன பேசுகிறதுன்னு தெரியலையா? இதோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மூவி ரிவ்யூ செய்வது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்டுகள்லேயே ரொம்ப ஈஸியான பண்ணக்கூடிய கண்டென்ட் இந்த மூவி ரிவ்யூஸ். ஜாலியாக போய் ஒரு படத்தை பார்க்கலாம், கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிவ்யூ கொடுக்கலாம், அவ்வளோதான், வீடியோ ரெடி. இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி வீடியோ போடணுன்னா கூட பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதை சமைக்கணும், சமைச்சதை எல்லா ஆங்கிள்லேயும் விதவிதமாக ஷூட் பண்ணணும், அப்புறம் ஷூட் பண்ணதை கரெக்டாக எடிட் பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பிரியாணி வீடியோக்கள் கூட உங்களோட பிரியாணி வீடியோவை சண்டைக்கு விடணும். ஆனால் பிரியாணி வீடியோவுக்கு போகிற எஃபர்ட்டை விட இந்த மாதிரியான மூவி ரிவ்யூவுக்கு ரொம்பவே கம்மியான எஃபர்ட் தான். நாம் சின்ன வயசுலேருந்தே படம் பார்க்குறோம், அதே தான் தொடர்ந்து பண்ண போகிறீங்க. அது கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் பேச போகிறீங்க, அவ்வளோதான் மூவி ரிவ்யூ. கூடவே ஒரு சில டெக்னிக்ஸை மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். ஒரு பிரியாணி வீடியோவில் நீங்கள் செஞ்ச பிரியாணியை பார்த்து அதை பார்க்குற வியூவர்ஸ் அவங்க ஒரு பிரியாணி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி செஞ்ச பிரியாணி சரியாக வரலன்னா உங்களை தான் திட்டுவாங்க. உன் வீடியோ பார்த்தா நான் பிரியாணி செஞ்சேன், அதனால் என்னோடய பிரியாணி சரியாக வரலன்னு. ஆனால் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க தனியாக ஒரு படம் எடுக்க போகிறதில்ல. அந்த படம் நல்லா வரலன்னா ஏன் வரலன்னு சொல்லி உங்களுக்கு திட்ட போகிறதில்ல. உங்கள் ரிவ்யூ தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் தைரியமாக ரிவ்யூ பண்ணுங்கள். வாய்க்கு வந்ததை பேசலாம், வாய்க்கு வந்ததை சொல்லலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் போதும், நம்ம வீடியோ சக்ஸஸ் ஆகிடும். லெட்ஸ் கெட் இன்டு த டெக்னிக்கல் பார்ட். தாவரங்களை புழுக்கள் சாப்பிடும், புழுக்களை பூச்சிகள் சாப்பிடும், பூச்சிகளை தவளை சாப்பிடும், தவளைகளை பாம்பு சாப்பிடும், பாம்புகளை கழுகு சாப்பிடும். இப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம சினிமாவோட ஈகோ சிஸ்டமும் அப்படி தான். அவங்களுக்குள்ளே அவங்களே மாற்றி மாற்றி கடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே வளர்ந்துட்டுருப்பாங்க. இந்த ஈகோ சிஸ்டத்தை நம்ம ரிவ்யூவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஈகோ சிஸ்டத்தோட அடிப்படையே இந்த ஃபேன்ஸ் தான். தவளை, கழுகு, பாம்பு, குதிரை, இப்படி ஏதோ ஒரு உயிரினத்தோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹீரோவோட படத்தை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களோட கருத்தை சப்போர்ட் பண்ணுறவங்களும் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க, உங்கள் கருத்துக்கு எதிராக இருக்கவங்களும் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வகையில் நம்ம ரிவ்யூ சக்ஸஸ் ஆகிடும். இதில் நமக்கு என்ன பாதிப்புனா, அந்தந்த ஹீரோக்களோட ஃபேன்ஸ் கிட்ட அசிங்கமாக திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் வீடியோ போட்டுட்டு 5வது நாள் அவன் திட்டிகிட்டு இருப்பான். நம்ம 3வது நாளே அடுத்த படத்தை பார்க்க போயிடணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. பொதுவாக மனுஷனுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது. நீங்கள் ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க, அவர் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் அவரை விசாரிக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது? அவர் நல்லா இருக்கார், அவ்வளோதான். அடுத்ததாக அவர்கிட்ட கேட்குறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வேறு எதுவுமே இல்லை. வேணும்னா நமக்குள்ளேயே வைத்தறிச்சல் பட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இன்கேஸ் நீங்கள் ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க, அவர் பதிலுக்கு இல்லை கொஞ்ச நாளாக ஒரே தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவருக்கு ஏன் தலை சுற்றுது, என்னாச்சு, தலைவலியா, மூளையில் கட்டியா, அந்த கட்டி கேன்சர் கட்டியா, ஒருவேளை அவர் செத்து போயிடுவாரா, இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்க, இப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க அவ்வளோ விவரமும் விஷயங்களும் நமக்கு இருக்குது. அண்ட் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மற்றவங்க நடக்குது இல்லையா? நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இந்த அடிப்படையை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒரு படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு படத்தோட ரிவ்யூவை நல்லா இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மூலமாக பீப்புளோட அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 2-3 வீடியோக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவன் யார், இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி அவங்க மனசில் எழாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கேமராவை பற்றி, எடிட்டிங்கை பற்றி, லைட்டிங்கை பற்றி, ஸ்க்ரீன் ப்ளே பற்றி, இன்னும் பல சினிமா சம்மந்தமான டெக்னிக்காலிட்டிஸ் பற்றி அப்பப்போ புரியாத டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரிவ்யூவில் சேர்த்துக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்களையோ இல்லை புக்ஸையோ போய் தேட வேணாம். இருக்கவே இருக்குது ChatGPT. அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து ரிவ்யூவில் அப்பப்போ போட்டுக்கணும். இப்படியெல்லாம் பேசி வியூவர்ஸை ஏமாற்றி நீங்கள் ஒரு மூவி ரிவ்யூவராக எஸ்டாப்ளிஷ் ஆகலாம். ஆனால் எப்படி யூடியூப்பை ஏமாத்துறது? நீங்கள் விஜயோட படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தில் விஜய் இப்படி நடிச்சிருந்தார், விஜய் அப்படி நடிச்சிருந்தாருன்னு நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் தளபதி வாழ்க, தளபதி அப்படி பண்ணிட்டாரு, தளபதி இப்படி பண்ணிட்டாருன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வீடியோவில் நீங்கள் விஜய்னு பேசியிருப்பீங்க. இதை பார்த்துட்ருக்கிற யூடியூப்போட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னா, வீடியோ முழுக்க விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கமெண்ட்டில் யாரோ தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க 2 பேரும் வெவ்வேறு ஆட்கள் போலன்னு நினச்சிக்கும். அதனால் நீங்கள் என்ன தான் நேர்மையான இன்டெலெக்சுவல் ரிவ்யூவராக இருந்தாலும் ரிவ்யூ பண்ணும்போது தளபதி விஜய் அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி ரஜினி படங்கள் வரும்போது தலைவர் அப்படின்னு போடணும்.
ஆடியன்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அடுத்ததாக தம்ப்நெயில். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளில வர டாக்டரை வெளில உட்காந்துருக்கிற சொந்தக்காரங்க எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் உங்கள் தம்ப்நெயில் இருக்கணும். கக்கூஸில் உட்காந்துக்கிட்டு வடிவேலு தண்ணி வரலையேன்னு ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுப்பார் இல்லையா, அப்படி ஒரு ரியாக்ஷனை நீங்கள் தம்ப்நெயிலில் கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்க்குற மக்கள் ஐயோ தண்ணி வரலையேன்னு சொல்லி உள்ளே வந்து பார்ப்பாங்க. வீடியோக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. அண்ட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. கமெண்ட்டை பண்ண வைக்கணும். இருக்கிறதுலே சீக்கிரமாக ட்ரிகர் ஆகக்கூடிய நுண்ணறிவு உயிரினங்கள்னால் அது இந்த ஃபேன் பேஸ் தான். அவங்கள ட்ரிகர் பண்ணுற விதமாக ஹீரோ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், அழவே தெரியல, இந்த சீன் கிரிஞ்சாக இருந்துச்சு, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில ட்ரிகரிங் நோட்ஸை வீடியோ முழுக்க அங்கங்கே போட்டு வைக்கணும். அது போட்டால் போதும், அவங்களே வாண்டடாக வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கத்திட்டு கிடப்பாங்க. நமக்கும் என்கேஜ்மெண்ட் கிடச்சிரும். யூடியூப்னு நினச்சிக்கோன்னா படம் சம்மந்தமாக ஏதோ மும்முரமாக விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த வீடியோவை கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட சஜஸ்ட் பண்ணும். இப்படியாக ஆடியன்ஸையும் ஏமாற்றி யூடியூப்பையும் ஏமாற்றி ரொம்ப ஈஸியாக உங்களால் மூவி ரிவ்யூ பண்ண முடியும்.